ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக்ஸ், அதாவது புள்ளியியல் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் வந்து ஆல் டாபிக்ஸ் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து முடிச்சிட்டோம். இது வந்து நமக்கு லாஸ்ட் டாபிக். அதாவது நம்ம வந்து ஸ்டாட்டிக்ஸும் அப்புறமா வந்து ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவும், இந்த டாபிக் முடிச்சிட்டோம்னா மேக்ஸில் டோட்டலாக எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆயிரும். அப்புறம் ரீசனிங் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும், அதுவும் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஒரு டோட்டலாக ஒரு 20 சம், ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக ஒரு 20 சம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, ஸ்டாட்டிக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு 7 மாணவர்கள் வந்து தின செலவிற்காக வாங்கிய பணம் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அந்த பணம் வந்து கொடுத்துருக்காங்க. இவற்றினுடைய இடைநிலை அளவை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டாட்டிக்ஸில் வந்து ஒன்று நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி வந்து நம்ம இது ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் சராசரி அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 10 சம் நம்ம பார்ப்போம். ஓகேவா, சராசரிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ சராசரியில் ஒரு 10 சம் வந்து நம்ம பார்ப்போம். அது ஒரு டிஃப்ரெண்ட் சம்மாக. ஓகேவா, இப்போ இடைநிலை, முகடு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இடைநிலை அப்படின்னா என்னென்னா, இப்போது ஏதாச்சும் 1 2 எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், 3 4 5, இப்போ இந்த நம்பருடைய இடைநிலை இவ்வளோ நம்பர் கொடுத்து இதில் இடைநிலை அப்படின்னா என்ன, இதனுடைய இடைநிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு இதில் இடையில் என்ன நம்பர் இருக்குது, 3 அப்படிங்கிறது 1 சரி. இப்போ 2 கட்சியில் நடுவில் நமக்கு என்ன இருக்குது, 3 அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா, இதேமாரி ஒரு வேளை நமக்கு வந்து என்னது 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா, இப்படினா நமக்கு இடைநிலை என்னது, இந்த 2 நம்பருமே வருது. இப்போ இந்த 2 நம்பருமே கூட்டி நம்ம 7/2 = 3.5 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்படி இடைநிலை வந்து நம்ம இந்த 2 நம்பரில் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, நடுசில் இருக்க நம்பரை நம்ம இடைநிலை அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, இப்போ இந்த இடைநிலை நம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வைஸாக இருக்கணும். ஓகேவா, 1 2 அதாவது ஏறு வரிசையில் இருக்கணும். ஓகேவா, இதில் பாருங்கள், இப்போ இடைநிலை நம்பர் அப்படிங்கிறது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 42 கொடுத்துருக்காங்க, 22 40 26 23 28 43. ஓகேவா, இப்போ இதில் நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா இதில் இடைநிலை கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா, பாருங்கள் 42 அதுக்கப்புறம் 22 ஃபஸ்ட்டு அதிகமான நம்பருக்கு அடுத்து குறைஞ்ச நம்பருக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம கீழே இருந்து அதாவது ஏறு வரிசையில் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா, இருக்கையிலே கம்மியான நம்பர் ஆர்டர் படி எழுதிட்டு தான் நம்ம இடைநிலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இருக்கையிலே கம்மியான நம்பர் இது என்னது 22. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம 22 அப்படிங்கிறத எழுதுவோம். ஓகேவா, 22. அடுத்தது நமக்கு அடுத்த கம்மியான நம்பர் வந்து 23. அடுத்தது நமக்கு கம்மியான நம்பர் வந்து 26. அடுத்தது வந்து 28. ஓகேவா, இது எழுத முடிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். அடுத்தது 40. அடுத்தது என்ன இருக்குது 42. அடுத்தது நமக்கு என்ன நம்பர் இருக்குது 43. ஓகே, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 1 2 3 4 5 6 7 நம்பர் எழுதிட்டோம்னு பார்க்கணும். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 நம்பர் நம்ம எழுதிட்டோம். ஓகே, இதில் தான் நம்ம இப்போ இடைநிலை கண்டுபிடிக்க. இப்போ 22 22 43 லாஸ்ட்டு கடைசி இப்படி கேன்சல் பண்ணிட்டே வாங்க. நடுவில் என்ன நம்பர் இருக்குது நமக்கு இடைநிலை 28. ஓகேவா, அப்போ இந்த சம்மோடைய ஆன்சர் நமக்கு இடைநிலை அப்படிங்கிறது என்னது எத்தனை 28. இந்த மாதிரி நமக்கு மாறி மாறி இருந்தாலும் நம்ம அதை ஆர்டர் படி எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் வந்து சி, இடைநிலை 28. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு முகடு. ஓகே, பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முகடு அப்படின்னா என்னென்னா, இப்போது 2, 2, 3, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதே சொல்லுவேன். ஓகேவா, 3, 4. ஓகேவா, இதில் இந்த நம்பரில் வந்து முகடு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துரும். முகடு அப்படின்னா இருக்கையில் எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம முகடுன்னு சொல்லுவோம். 2 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 3 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்குது. 4 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 டைம் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே அதிகமாக எந்த நம்பர் வந்து இருக்குது, 3 அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும், 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா, எந்த நம்பர் பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்க்க தேவையில்ல, ஒரு நம்பர் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 3 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் 2, இதை விட 4 வந்து 4 இருக்கிற பெரிய நம்பர் கேட்கல. ஓகேவா, முகடுனா ஒரு நம்பர் எத்தனை டைம்ஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 3 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் வந்திருக்கனால இதனுடைய முகடு அப்படிங்கிறது இந்த நம்பருடைய முகடு அப்படின்னா நம்ம 3 அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா, இப்போது நம்ம இப்போ கொடுத்துருக்க சம்முக்கு முகடு வந்து பார்ப்போம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 17, அடுத்தது 18, 20, 20, 21, 21, 22, 22.
17 அப்படிங்கிறது ஓகே. இப்போது இதில் வந்து ஒவ்வொரு நம்பரும் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 17 அப்படிங்கிறது ஒரு டைம்ஸ் தான் இருக்குது. 18 அப்படிங்கிறது ஒரு டைம் தான் இருக்குது. 20 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. அதுமாதிரி 21 அப்படிங்கிறது 2 டைம் இருக்குது. 22 2 டைம் இருக்குது. அப்போ இதில் என்னது நம்பர் இருக்கிறதுலே எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 20 21 22 இது எல்லாமே 2 டைம்ஸ், அதாவது 2 டைம்ஸ் வந்து வந்திருக்கு அதிகமாக. அந்த 3 நம்பருமே வந்திருக்கிறதுனால இதனுடைய முகடு அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த 3 நம்பர் தான் எழுதணும். 20, 21, 22 ஓகேவா. 22 இந்த நம்பருக்கான முகடு என்ன அப்படின்னு கேட்டால் எதெல்லாம் எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்கோ இது எல்லாமே சமமாக இருக்கிறதுனால இந்த 3 நம்பருமே நமக்கு முகடு தான் ஓகேவா, அதிகமாக வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 3ஆவது சம் என்ன கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு ஆகியவற்றை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்க நமக்கு, நான் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 25, 67, 48, 53, 18, 39, 44 இந்த நம்பர் கொடுத்துட்டு வீச்சியும் வீச்சுக்கெழு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம வீச்சுக்கெழு வீச்சு வந்து கண்டுபிடிப்போம் ஓகேவா. வீச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேவா. வீச்சு அப்படின்னா என்னது, பெரிய நம்பர், அதாவது பெரிய எண்ணிலிருந்து மைனஸ் சிறிய எண்ணை வந்து கழிக்கணும் ஓகேவா. அப்படின்னா தான் வீச்சு ஓகே. வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பெரிய நம்பர்லேருந்து சிறிய எண்ணை வந்து கழிக்கணும் ஓகேவா. ஓகே ஓகே இதில் வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறது எது இருக்கையிலே பெரிய எண் வந்து என்னது 67 ஓகேவா. பெரிய எண் வந்து 67 மைனஸ் இருக்கையிலே சிறிய எண் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது 18 ஓகேவா. சிறிய எண் வந்து என்னது 18 ஓகே. இப்போது இதை கழிங்க. 67லேருந்து 18, 17ல் 8 போனால் எத்தனை வரும், 10ல் 8 போனால் மீதி 2 9, 5ல் 1 போனால் மீதி 4, அப்போது 49 ஓகேவா. வீச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். வீச்சுக்கு என்ன ஃபார்முலா, பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை வந்து கழிக்கணும் ஓகேவா. வீச்சு ஓகே. இப்போ அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வீச்சுக்கெழு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கெழு அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீச்சுக்கெழுக்கு என்ன ஃபார்முலானா, பெரிய நம்பர் பெரிய எண் மைனஸ் சிறிய எண் டிவைட் பை பெரிய எண் ப்ளஸ் சிறிய எண் ஓகேவா. என்ன ஃபார்முலா, வீச்சுக்கு வந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன நம்பரை வந்து கழிக்கணும். வீச்சுக்கள்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து டிவைட் பண்ணி பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் கூட்டணும் ஓகேவா. டிவைட் பண்ணணும் ஓகே. பெரிய நம்பர்லேருந்து நமக்கு சின்ன நம்பரை ஆல்ரெடி நம்ம கழிச்சு வச்சுருக்கோம், அது நமக்கு என்னது 49 ஓகேவா. அப்போது அடுத்து பெரிய எண்ணையும் சிறிய எண்ணையும் நமக்கு கூட்டினா என்ன வரும், 8ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு 15 வரும், மீதி 1, 6ஐயும் 1 கூட்டினா 7, அப்போ 8 85 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ 49 அப்படிங்கிறத வந்து நம்ம 85ஆல் வந்து டிவைட் பண்ணுவோம். 49 85, 85ல் வந்து 49 போகாது, ஸோ 0 சேர்த்துக்கிறோம், அப்போ 0 பாயிண்ட் வரும். இப்போ 85 அப்படிங்கிறது ஒரு 5 டைம்ஸ் இது பண்ணுவோம். 5 25 அப்படிங்கிறது இருக்கும், மீதி 2 இருக்கும். 8 40, அப்போ 42 ஓகே. இப்போ 0ல் 10ல் 5 போனால் 5, 8ல் 2 போனால் 65, ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 85 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கும், ஒரு 7 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 7 5 35, மீதி 3 இருக்கும். இப்போ 8 7 56, 56 3 59 ஓகே. 10ல் 5 போனால் 5, அப்போ 14ல் 9 போனால் என்ன வரும் 5 ஓகே. 55 ஓகே. ஒரு 6 டைம்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். 6 5 30, மீதி 3 இருக்குது. 6 8 48, 48 3 கூட்டினா நமக்கு என்ன வரும் 51 ஓகே. இப்போ 0 0, 5ல் 1 போனால் என்னது 4 ஓகேவா. 40 ஓகே. இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா 0.576 இதோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஓகேவா. 0.576 ஆன்சர். வீச்சுக்கெழு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு ஃபார்முலா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா வீச்சு, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் கூட்டி வீச்சுக்கெழு. ஓகே, இப்போ 4ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பு தேர்வில் 7 மாணவர்களுடைய மதிப்பெண்கள் கொடுத்துட்டு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை திட்ட விளக்கத்தை வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மதிப்பெண்களை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மதிப்பை கொடுத்துட்டு அதனுடைய திட்ட விளக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. திட்ட விளக்கத்தை நம்ம இந்த குறியில் குறிப்போம் ஓகேவா. திட்ட விளக்கத்தினுடைய ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா, √(x²/n - √(f
எப்சிலான் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா ஃபார்முலா. இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து எப்சிலான் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. திட்ட விளக்கம் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எப்சிலான். ஈயை வந்து மாற்றி போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு பெரிய எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் எப்சிலான் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஓகே, இப்போது இதில் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு, என்னோட மதிப்பு, எக்ஸோட மதிப்பு நம்ம தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. என் அப்படின்னா என்னது, மொத்தம் 7 மாணவர்கள் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ என்னோட மதிப்பு நமக்கு என்னது 7. ஓகேவா. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் தேவை. ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பு அப்படின்னா என்னென்னா, இந்த நம்பரை வந்து கூட்டினா நமக்கு எக்ஸு, அப்புறமா ஒவ்வொரு நம்பரையும் வந்து ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டினா நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோடைய மதிப்பு வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பு, எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு இந்த சைடில் நம்ம எழுதுவோம். ஓகே, எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் 13, 8, 4, 9, 7, 12, 10. ஓகேவா. இந்த நம்பரெல்லாம் நம்ம வந்து கூட்டினா நமக்கு இதுதான் எக்ஸோட மதிப்பு. இதை எக்ஸோட மதிப்பை என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கூட்டினா அது வந்து எக்ஸோட மதிப்பு. ஓகேவா. இப்போ 13, 12, 12 ப்ளஸ் 8 நாளைக்கு கூட்டினா 12, 12 13 கூட்டினா 25, 25 34, 44, 54, 56, 63. ஓகேவா. கூட்டினா நமக்கு என்ன வருது 63. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 63. அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு இதில் வந்து நமக்கு கண்டுபிடிச்சோம். அடுத்த எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணுமா, நம்ம ஒவ்வொரு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட்டணும். இப்போ 13 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 169 அப்படின்னு கிடைக்கும். 8 வந்து ஸ்கொயர் பண்ணால் 64 அப்படிங்கிறது கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஓகேவா. இவ்வளோத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு, இவ்வளோத்தையும் நமக்கு கூட்டினா என்ன வரும்னா 623 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. இது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. ஓகே, இப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சோம், எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஃபார்முலா வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் எப்சிலான் எக்ஸ் பை த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஓகே, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு வந்து 623 டிவைட் பை என்னோட மதிப்பு நமக்கு என்னது 7. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 7. ஓகேவா. அந்த நம்பருக்கு 1 2 3 4 5 6 7. ஓகேவா. 7 நம்பர், அதுதான் என்னோட மதிப்பு. பை 7 மைனஸ் எக்ஸோட மதிப்பு நமக்கு வந்து 63 டிவைட் பை 7. ஓகேவா. என்னோட மதிப்பு. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஓகே, 7ஆல் வந்து அடிங்க 1 7, 8 7 56, 9 7 63 பேரும். அப்போ 8 8 7 56, மீதி 6 இருக்கும். அப்போ 9 7 63. அப்போ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வருது, இதோட மதிப்பு ரூட் ஆஃப் 89 அப்படிங்கிறது இருக்குது. 9 7 63 மைனஸ் 9. அப்போது ஓகே, இதில் வந்து நம்ம எப்சிலான் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இந்த ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா. 63/7. அப்போ இதை வந்து 9 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 89. நம்ம ஸ்கொயரை வந்து மறந்துட்டு இதில் ஸ்கொயர் இருக்குது அப்படி. ஓகேவா. 89 மைனஸ் 9 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 81. ஓகே, இப்போ 81, 89லேருந்து 81 கழிச்சு நமக்கு என்ன வரும் 8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ரூட் 8ஓட மதிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ரூட் 8ஓட மதிப்பு. ஓகேவா. 2 4 நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டாக இல்லாட்டனாலுமே நமக்கு ஆப்ஷனை பார்த்தா போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம 3 9 கண்டிப்பாக. இப்போது நம்ம 1 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். அப்போ 2 ஸ்கொயர் வந்தால் 4 அப்படிங்கிறது வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன பேரும் 9 அப்படிங்கிறது வந்து பேர். ஓகேவா. இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண ரூட் எடுக்கும் போச்சுல, அப்போ கண்டிப்பாக நமக்கு 3க்குள்ளே தான், 3க்கும் 2க்கும் நடுசில் தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அப்போ நமக்கு கண்டிப்பாக 2 பாயிண்ட் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். நமக்கு ரூட் 8ஓட அக்யூரேட்டாக மதிப்பு என்னென்னா 2.72. ஓகேவா. இதான் அந்த மாதிரி 3 பாயிண்ட் 1 பாயிண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய மதிப்பு வந்து 2.72. ஓகேவா. ரூட் 8ஓட மதிப்பு. ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். திட்ட விளக்கம் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போது 5ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. முதல் 7 இயலெண்களுடைய திட்ட விளக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி முதல் 7 இயலெண்கள் அப்படின்னா இதுவும் திட்ட விளக்கம் தான். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலா திட்ட விளக்கம் ரூட் ஆஃப்
எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் ரூட் ஆஃப் எப்சிலான் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணி செய்யலாம். பட் இந்த மாதிரி முதல் 7 இந்த மாதிரி ஊடையில் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி முதல் 7 எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா திட்ட விளக்கத்துக்கு, அதாவது ஆர்டர் படி முதல் 7 எண்கள் முதல் 10 எண்கள் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ என்னோட மதிப்பு என்னது நமக்கு 7. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஆர்டர் படி முதல் 7 எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் டிவைட் பை 12. என்னோட மதிப்பு என்னது 7. ஓகேவா? இதில் என்னோட மதிப்பு 7. அப்போது 7 7 49 மைனஸ் 1 டிவைட் பை 12. ஓகே, 49 வந்து 1 போய்ட்டு வந்து 48 டிவைட் பை 12 இருக்கும். அப்போது 4 12 48 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ரூட் 4 அப்படின்ட்டு இருக்கும். ரூட் 4க்கு வந்து நம்ம ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 4 அப்படிங்கிறது வரும். அப்போது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் நமக்கு வந்து 2. ஓகேவா? ஆன்சர் 2. டி வந்து ஆன்சர். ஓகேவா? திட்ட விளக்கத்துக்கே 2 ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி முதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா படி என்னோட மதிப்பு என் மதிப்பு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இதில் ஆர்டர் படி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு குழப்பி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 6ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறை 66 மற்றும் 60 ஆகும். இடைநிலை அளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பரவல் இருக்குது, அதனுடைய சராசரி மதிப்பு கொடுத்துட்டாங்க, முகடுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் இடைநிலை அளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இதெல்லாம் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 66. முகடு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்க? 60 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இடைநிலை. ஓகே, அந்த மாதிரி சராசரி முகடு, அதாவது ரிலேஷன் சராசரி முகடு இடைநிலை, இந்த மாதிரி 3 வந்துட்டால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? சராசரி முகடு இடைநிலை. ஒருவேளை நமக்கு இந்த இடைநிலை முகடு கொடுத்துட்டு சராசரிக்கு அதுக்கு கேட்கலாம். ஒருவேளை சராசரி இடைநிலை அளவு கொடுத்துட்டு முகடு கூட கேட்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா முகடு = 3 இடைநிலை, 3 × இடைநிலை மைனஸ் 2 சராசரி. ஓகேவா? 2 சராசரி, அதாவது இடைநிலை இருக்கிற இடத்துல இடைநிலையுடைய மதிப்பை போடணும், சராசரி இருக்கிற இடத்துல சராசரி மதிப்பு போடணும், முகடு இருக்கக்கூடிய இடத்துல முகடு மதிப்பு போடணும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபார்முலா. அதாவது முகடு இடைநிலை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எதோட மதிப்பானாலும் கொடுத்துட்டு நமக்கு எதோட மதிப்பானாலும் கேட்கலாம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு 2 மதிப்பை கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்பாங்க. இல்லை நமக்கு சராசரி முகடு கொடுத்துட்டாங்க, இடைநிலை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முகடோட மதிப்பு நமக்கு என்னது 60 = 3 × நமக்கு இடைநிலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இடைநிலை அப்படியே வச்சுட்டோம். அப்போ எக்ஸ் இடைநிலை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 சராசரி மதிப்பு நமக்கு 66. ஓகேவா? × 66. ஓகே, இப்போது 60 = 3 எக்ஸ் = இதை பெருக்குங்க. நமக்கு இது பெருக்கிற 2 12 132 அப்படிங்கிறது இருக்கும். அப்போது 3x அப்படிங்கிறத வந்து அந்த சைடில் அப்படியே வச்சுக்கலாம். = 60. இது -32 இந்த பக்கம் வச்சு நமக்கு வந்து +132 வரும். ஓகேவா? அப்போ 3x = இதை பெருக்க நமக்கு இதை கூட்டினா நமக்கு என்ன வரும்? 192 அப்படிங்கிறது வரும். இப்போ x = 192 டிவைட் பை 3. 6 3 18 4 3 12. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 64. எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை எடுத்தோம்? இடைநிலை. ஓகேவா? அப்போ இடைநிலையோட மதிப்பு நமக்கு என்னது 64 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அந்த மாதிரி முகடு இடைநிலை சராசரி ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஒரு ஃபார்மா தான் இருக்குது. இந்த ஒரு ஃபார்மா வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, 7ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு குழுவில் வந்து 100 பேர் இருக்காங்க. அவர்களுடைய உயரங்களினுடைய கூட்டு சராசரி வந்து கொடுத்துருக்காங்க. 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு வந்து 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களை திட்ட விளக்கத்தை காண்க. நம்ம திட்ட விளக்கத்திலே ஒரு 2 பார்த்தா இது ஒரு வித்தியாசமான திட்ட விளக்கத்தோட குறியீடு. ஓகேவா? இதில் வெறும் திட்ட விளக்கம் ஏதாச்சும் ஒரு நம்பர் கேட்டாங்கன்னா அது நமக்கு இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? உயரங்களுடைய சராசரி கூட்டு சராசரி கொடுத்துருக்காங்க, மாறுபாட்டுக்கள் கொடுத்துருக்காங்க, அடுத்தது நமக்கு திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ரிலேஷன். ஓகேவா? இது முகடு இடைநிலை தனித்தனியாக நமக்கு இடைநிலை முகடு சராசரி கேட்டால் எப்படி செய்யணும்னு தெரியும். இதுமாதிரி 3 இந்த மாதிரி ரிலேஷனில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் தெரியும். அதுமாதிரி திட்ட விளக்கம் தனியாக அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி மாறுபாட்டுக்கெழு கூட்டு சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஓகேவா? மாறுபாட்டுக்கெழு அப்படிங்கிறது நம்ம
மாறுபாட்டுக்கெழு அப்படின்னா நம்ம சிவி அப்படின்னு குறிப்போம். திட்ட விளக்கத்தை சிக்மான்னு குறிப்போம். கூட்டு சராசரினா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் மேலே ஒரு பார். ஓகேவா, கூட்டு சராசரியை இப்படி தான் குறிப்போம். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்மா என்னென்னா இந்த மாதிரி கூட்டு சராசரி மாறுபாட்டுக்கெழு திட்ட விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கான ரிலேஷன் என்ன ஃபார்முனா மாறுபாட்டுக்கெழு அதாவது சிவி மாறுபாட்டுக்கெழு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேவா, இதில் சிக்மா நமக்கு என்னது திட்ட விளக்கத்தான் சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸ் பார் அப்படின்னா என்னது கூட்டு சராசரி அப்படிங்கிறது இன்ட்டு 100. சிவன் என்னது மாறுபாட்டுக்கெழு. ஓகேவா, இந்த மாதிரி மாறுபாட்டுக்கெழு கூட்டு சராசரி அப்புறம் திட்ட விளக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இந்த ஃபார்மா அப்படி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதலாம். கூட்டு சராசரி அதாவது 100 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு குழுவில் அவங்களுடைய உயரங்களுடைய கூட்டு சராசரி அப்படிங்கிறது எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 163.8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மாறுபாட்டுக்குள்ள 3.2. சிவி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 3.2 என்ன கொடுத்துருக்காங்க, திட்ட விளக்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த ஃபார்மா அப்படி நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மாறுபாட்டுக்குள்ள நமக்கு என்னென்னு தெரியும், இப்போ 3.2 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். ஓகே, அடுத்தது என்னது திட்ட விளக்கம் நமக்கு தெரியாது, அதை திட்டம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, கூட்டு சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 163.8 இன்ட்டு 100. ஓகே, இப்போ நம்ம திட்ட விளக்கத்தை மட்டும் அந்த சைடில் அப்படியே வச்சு விடுவோம். 3.2 இன்ட்டு டிவைடில் இருக்கிறது நமக்கு பெருக்கல்ல வந்துடும் 163.8 டிவைட் பை 100. ஓகே, இதை பெருக்கி நம்ம இத்தனை ஸ்தானம் தள்ளி வந்து நம்ம புள்ளி வச்சிடலாம். ஓகேவா, 163.8. அப்போ கடைசியில் நம்ம பெருக்கிட்டு புள்ளி வச்சு விடுவோம். 8 2 16, மீதி 1 இருக்குது, மீதி 2 6 7 6 2 12, மீதி 1 இருக்குது, 1 2 3 8 3 24, மீதி 2 இருக்குது, 3 3 9 11, மீதி 1 இருக்குது, 6 3 18 19 ப்ளஸ் 1 இருக்குது, 1 3 4 6 11 4 12 5. ஓகே, என்ன வருது நமக்கு 52,416 அப்படிங்கிறது வருது. ஆல்ரெடி 1 2 ஸ்தானம் தள்ளி வந்து நம்ம புள்ளி வைக்கணும். டிவைட் பை 100. ஓகே, இப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த புள்ளி வச்சுருக்க நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. அதில் இருந்தால் 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம். ஏன்னா 100 இருக்குது. இப்போ 5.24 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.24 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து 5.24. ஓகேவா, இந்த மாதிரி மாறுபாட்டுக்கெழு கூட்டு சராசரி கொடுத்து திட்ட விளக்கமோ அல்லது வந்து திட்ட விளக்கம் கூட்டு சராசரி கொடுத்துட்டு மாறுபாட்டுக்கெழு அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா, அந்த ஒரு ஃபார்மா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மாறுபாட்டுக்கெழு கூட்டு சராசரி திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஃபார்மா வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 8ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி விவரத்தினுடைய திட்ட விளக்கம் 1.6 எனில் அதனுடைய விளக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, திட்ட விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1.6 கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி சராசரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இந்த சம் வந்து ஒருவேளை விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்பாங்க, இல்லாட்டா திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்பாங்க. ஓகே, விளக்க வர்க்கம் அப்படின்னா நமக்கு என்னது ஸ்கொயர். ஓகேவா, அப்போ இது விளக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அர்த்தம். ஓகேவா, கொடுத்துருக்க திட்ட விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த திட்ட விளக்கத்தை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 16 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும். அடுத்தது நம்ம வந்து புள்ளி வச்சுக்கலாம். 6 6 36, மீதி 3 இருக்குது, 1 6 அப்போது 12 அப்படிங்கிறது இருக்குது, 15 மீதி 1 இருக்குது. அப்போ 256 அப்படிங்கிறது இருக்கும். 2 ஸ்தானம் தள்ளி பிடிக்கணும்னா 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2.56 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது விளக்க வர்க்க சராசரி ஆன்சர் என்னது 2.56. ஓகேவா, விளக்க வர்க்க சராசரி அதாவது வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர். நமக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிடுவோம், அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இதுவும் போன சம்மாக தான், ஒரு லைட்டாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, 10 மதிப்புகளுடைய திட்ட விளக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3. ஒவ்வொரு மதிப்புடன் வந்து எனக்கு 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தினுடைய விளக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு எது திட்ட விளக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3. ஓகே, ஒரு 10 மதிப்புகளுடைய திட்ட விளக்கம். அந்த 10 அப்படிங்கிற பார்க்கணும். திட்ட விளக்கம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 அப்படி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மதிப்புடனும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு மதிப்புடனும் நமக்கு 4 கூட்ட கிடைக்கும்
புதிய திட்ட விளக்கத்தினுடைய சராசரி, அதாவது திட்ட விளக்கத்தினுடைய சராசரி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போன சமம் இதே தான். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மதிப்பு ஒவ்வொரு மதிப்புடனும் நமக்கு 4 கூட்டணும். அந்த 10 மதிப்போட திட்ட விளக்கம் தான் நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 மதிப்பு என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த மதிப்போட வந்து இந்த 4 வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திட்ட விளக்கம், இந்த 10 மதிப்புடைய திட்ட விளக்கத்தினுடைய இந்த இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு திட்ட விளக்கத்தினுடைய நம்பரையும் நமக்கு கூட்டினா, திட்ட விளக்கம் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் ஓகே. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திட்ட விளக்கத்து கூட எந்த ஒரு நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேவா? இப்போ திட்ட விளக்கம் 3 அப்படின்னா அதை கூட 4 வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கு 4 கூட்டினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். அதாவது திட்ட விளக்கம், ஒரு திட்ட விளக்கம் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த திட்ட விளக்கத்து கூட எந்த ஒரு நம்பர் கூட்டினாலும் அதே நம்பர் திட்ட விளக்கம் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு திட்ட விளக்கம் மறுபடியும் என்னது, நமக்கு 3 தான். ஓகேவா? புதிய நம்பர், நமக்கு புதிய திட்ட விளக்கம் என்னது, 3 தான். ஓகேவா? நம்ம கூட்டிட்டோம், அதாவது 4 அப்படின்னு கூட்டிட்டோம். திட்ட விளக்கம் 4 தான் நமக்கு கூட்ட சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரூல் இருக்குது, திட்ட விளக்கத்து கூட வந்து எந்த ஒரு நம்பர் கூட்டினாலும் அதே நம்பர் தான் திரும்ப கிடைக்கும். 3 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? திட்ட விளக்கம் என்னவோ அதான் கிடைக்கும். அப்போ புதிய திட்ட விளக்கம் என்னது, நமக்கு 3. விளக்க வர்க்க சராசரி இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், 3 அப்படிங்கிறது புதிய திட்ட விளக்கம் அப்படிங்கிறது. இதனுடைய விளக்க வர்க்க சராசரி வர்க்கம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், விளக்க வர்க்க சராசரினா ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ 3 3 9, ஆன்சர் வந்து என்னது, 9. ஓகே. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே. 10ஆம் சம் கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி விவரத்தினுடைய விளக்க வர்க்க சராசரி வந்து 12.25 எனில் அதனுடைய திட்ட விளக்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் போனாடி சொன்னேன், ஒரு வேளை திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்கலாம், இல்லாட்ட விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்கலாம். ஓகேவா? இதில் வந்து திட்ட விளக்கத்தில் வந்து நமக்கு விளக்க வர்க்க சராசரி வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம இப்போ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ஒரு வேளை நமக்கு திட்ட விளக்கம் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம், வர்க்க சராசரிக்கு ஸ்கொயர் பண்ணுவோம், அப்படி தானே? இதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே பண்ணணும். ஓகேவா? 12.25 அப்படி இருந்தோம்னா அதுக்கு வந்து நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு நமக்கு 12.25 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுத்தால் என்ன வரும், திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது. இதுவே திட்ட விளக்கம் கொடுத்துருந்தா நம்ம விளக்க வர்க்க சராசரி பண்ணுறதுக்கு இந்த 12.25 வந்து ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்படி தானே? இதுக்கு நமக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம திட்ட விளக்கத்துக்கு இருந்தது தான் நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா ரூட் எடுத்தால் நம்ம திட்ட விளக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 12.25 அப்படிங்கிறத வந்து 35 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1625 அப்படிங்கிறது கிடைக்கும். 5 25, மீதி 2 இருக்குது, 3 15, 3 15, அப்போ 30 32, மீதி 3 இருக்குது, 3 3 9, 9 + 3 வந்து 12, 1625. 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சது 12.25 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் நம்ம வந்து திட்ட விளக்கம் 3.5. ஓகேவா? 3.5. ஓகே. இப்போ இந்த 3.5க்கு வந்து நம்ம விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 12.25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி திட்ட விளக்கமோ அல்லது விளக்க வர்க்க சராசரியை வந்து நமக்கு மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டாட்டிக்ஸில், அதாவது புள்ளியலில் வந்து டோட்டலாக ஒரு 10 சம் வந்து பார்த்துருக்கோம். இந்த 10 சம்மே ஒவ்வொரு மாடல் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க ரிமைனிங் இருக்க 10 சம் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.